நேற்று வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா என் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி நீங்கள் எப்படி ஆஹ், ரம்யா ஜோக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா எல்லாருக்கும் டவுட் ஆகுது. ஆக்சுவலாக அவங்க குடும்பத்தான எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதுலேருந்து என்ன தெரியும்னா ரம்யா ஒழுங்காகவே விளையாடல. ஸோ இந்த வாரம் அவங்க தான் எவிட் ஆக போகிறாங்க. அதுக்காக தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி சூட்சமாக சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பத்தரம் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டதை பார்த்தீங்கன்னா வியானா தான் நல்லா விளாண்டாங்க. ஸோ வியானாக்கு தான் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வியானா மட்டம் தட்டிட்டீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் தான் ஒழுங்காக விளாட்ல. என்ன கேமு எதுவும் புரிஞ்சு பண்ணாமல் ஒரு ஸ்கூல் டாஸ்க்கை இந்த அளவுக்கு யாரும் பண்ணதில்லை. மற்றவங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேது வந்து செம்ம கிளிகளை வச்சிருப்பாரு. அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்ல முடியாது. நீங்களாம் வந்து கிரியேட்டிவிட்டியாக பண்ணி எப்படி இன்னும் ஷோ வந்து நல்லா போயிருக்கலாம். இன்னும் கரும்புத்தனம் சண்டை போடுறது எல்லா மாதிரி கொண்டாந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த சூட்சுமத்தில் என்னன்னா ரம்யா ஒழுங்காக விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு என்ன சொன்னால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரம்யா தான் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரமே போக வேண்டியவங்க போன வாரம் தப்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் கண்டிப்பாக எவிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யார் எவிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.